பஞ்ச தீப அக்னி பேர்ல இருக்கு பாருங்க. நம்ம அக்னியை உடல்ல தூண்டக்கூடியது, பசியை தூண்டக்கூடியது 5 வகையான மூலிகைகள். இனிப்பாக இருக்கக்கூடியது, ஈஸியாகவும் கன்சியூம் பண்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை குழந்தைகளுக்கு இந்த லேகியம் கொடுத்தாலே நல்ல கபகபன்னு பசி எடுக்குதுங்க, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், ஆக்டிவா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் இருக்கா, கவலையே வேண்டாம். இந்த பஞ்ச தீபாக்னி சூரணம் பயன்படுத்தும் போது ஃபேட்டி லிவர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சிலர்லாம் பார்த்தோன்னா பண்டிகை காலங்களில் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது, பலகாரங்கள் நிறைய சாப்பிட்டு டைஜஷன் ஆகலையே, எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறைய சாப்பிட்டுட்டோம், நெய் சார்ந்த உணவுகளோ இல்லை ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டோம், இது டைஜஷன் ஆகணும் அப்படின்னா பஞ்ச தீபாக்னி சூரணம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை நம்ம பயன்படுத்தலாம். சீரகம் நம்ம அகத்தை சீர்படுத்தக்கூடியது. ஸோ நமக்கு பசி தொடர்பான பிரச்சனைகளோ, அல்சர் தொடர்பான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சரியாமை பிரச்சனை, இதற்கு எல்லாத்துக்குமே மிக சிறந்ததுன்னு பார்த்தோம்னா சீரகம் உடல் உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடியது. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பசியே இல்லை, லாஸ் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பசியே இல்லை, அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புளித்த ஏப்பம் வருது. இந்த கண்டிஷன் நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருப்போம். ஸோ புளித்த ஏப்பம் வர்றது, கொஞ்சம் உணவு எடுத்தாலும் வயிறு உப்பசமாக தெரியுது, சரியாமை, குழந்தைகள் நிறைய பேருக்கு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸோ பசி எடுத்து சாப்பிடவே மாட்டுறாங்க. எவ்வளவு நேரம் கடந்தாலும் ஒரு பசின்ற உணர்வே குழந்தைகளுக்கு தெரியல அப்படின்னு தான் நிறைய பெற்றோர்கள் சொல்கிற ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு அடல்ட்ஸ்க்குமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம உடலில் ஒரு மந்தம் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பித்ததோடம் அதிகரித்து இருந்தால் ஒரு சிலருக்கு பசி அதிகமாகும். இந்த பித்ததோடத்தோட வாதம் குறிப்பிட்ட அளவு சேர்ந்து இருக்கும்போது பசி உணர்வு நமக்கு குறைவாகத்தான் இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா குளிர்காலங்கள்லாம் பார்த்தோம்னா சரியாக பசியே இருக்காது. அதே மாதிரி நம்ம உடலில் காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு பசியே இல்லாத மாதிரி இருக்கும், சிலருக்கு அதிகமாக பசி இருக்கும். ஸோ இந்த காலநிலை மாறுபாடுனாலும் இருக்கிறது வழக்கம்தான். அதே மாதிரி நம்ம உடலையும் இந்த 3 தோடங்களையும் பாதிப்பு ஏற்படும் பொழுது, பித்தத்தோட வாதம் அதிகரித்து சேர்ந்திருக்கும் பொழுது மந்தத்தன்மையானது ஏற்படுது. அதே மாதிரி இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் இருக்குது நிறைய பேருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்க்காக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறோம், இல்லை யுட்ரஸில் நிறைய பேருக்கு ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்குது. இதனாலையும் என்ன ஆகும்னா சரிவர பசியின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் விழிச்சு இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்குமே பார்த்தோம்னா இந்த பசியின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த பசியின்மை பிரச்சனையை சரி செய்வது எப்படி? ரொம்ப ரொம்ப சுலபமாக சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்குது. இது சூரணமாகவும் கிடைக்குது, லேகியமாகவும் கிடைக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் லேகியம்ன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு மருந்து வகைன்னு சொல்லலாம். இனிப்பாக இருக்கக்கூடியது, ஈஸியாகவும் கன்சியூம் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை குழந்தைகளுக்கு இந்த லேகியம் கொடுத்தாலே நல்ல கபகபன்னு பசி எடுக்குதுங்க, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மருந்து பெயர் தான் பஞ்ச தீபாக்கினி சூரணம், பஞ்ச தீபாக்கினி லேகியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சூரண வகை ரொம்ப சிம்பிள், வீட்டில் நம்மளே செஞ்சுக்கலாம். பஞ்ச தீப அக்னி பேர்ல இருக்கு பாருங்க. நம்ம அக்னியை உடல்ல தூண்டக்கூடியது, பசியை தூண்டக்கூடியது 5 வகையான மூலிகைகள். இந்த 5 மூலிகைகளுமே நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிந்த பரிச்சயமான மூலிகைகள் தான். ரொம்ப சிம்பிள். இது நம்ம சூரணமாகவோ லேகியமாகவோ பயன்படுத்தும் பொழுது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த சூர்ணம் வேற எதற்கெல்லாம் பயன்படுது? அதிகமான புளித்த ஏப்பம் இருக்கிறது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் இருக்கா, கவலையே வேண்டாம். இந்த பஞ்ச தீபாக்னி சூரணம் பயன்படுத்தும் பொழுது ஃபேட்டி லிவர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த பஞ்சம் அப்படின்னாவே 5ன்றது தெரியும். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சீரகம், இந்த 5 வகையான மூலிகைகள் இதில் சேர்ந்திருக்கு. ஸோ இந்த மூலிகைகள் சம அளவு சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம். இது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது சூரணமாக கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக இதனோட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து கொடுக்கலாம், இல்லைன்னா தேனில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். லேகியமாகவும் நம்ம பயன்படுத்தலாம்.
ஸோ இது வந்து அடல்ட்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது சூரணமாகவே பயன்படுத்தலாம். சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க இதை சூரணமாக வெந்நீரில் கலந்தோ இல்லை நம்ம வந்து வெண்ணெய் நெய்யில் கலந்தோ நம்ம சாப்பிடும் பொழுது பசி அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொன்னேன். ஏன்னா நமக்கு கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு, ஸோ ஃபேட் வந்து நம்ம உடல் அங்கங்கே டெபாசிட் ஆகிருக்குங்க, ரொம்ப உடல் பருமன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு மிக சிறந்ததாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து வகை அப்படின்னா இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம் சொல்லலாம். சிலர்லாம் வந்து பார்த்தோன்னா பண்டிகை காலங்களில் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது, பலகாரங்கள் நிறைய சாப்பிட்டு டைஜஷன் ஆகலையே, எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நிறைய சாப்பிட்டுட்டோம், நெய் சார்ந்த உணவுகளோ இல்லை ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டோம், இது டைஜஷன் ஆகணும் அப்படின்னா பஞ்ச தீபாக்கினி சூரணம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 3 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் அல்லது தேனில் கலந்து சாப்பிடும்போது நமக்கு பசியை வந்து தூண்டக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம். சரி, இதில் இருக்கக்கூடிய சுக்கு பற்றி நமக்கே தெரியும். அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடியது. சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக சுக்கு இருக்குது. மிளகும் அப்படி தான். நம்ம உடலில் முக்கியமாக கபம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்குவதற்கும், உடலில் ஏதாவது நமக்கு அலர்ஜி இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் பயன்படுது. திப்பிலி அதே மாதிரி தான். நமக்கு பசி தீயை வந்து அதிகமாக தூண்டக்கூடியது. கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு நமக்கு திப்பிலி ஒரு முக்கியமான மூலிகையாக பயன்படுது. ஏலக்காய் சொல்லவே வேண்டாம். நமக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் ஏலக்காய். சீரகம் நம்ம அகத்தை வந்து சீர்படுத்தக்கூடியது. ஸோ நமக்கு பசி தொடர்பான பிரச்சனைகளோ, அல்சர் தொடர்பான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செரியாமை பிரச்சனை, இதற்கு எல்லாத்துக்குமே மிக சிறந்ததுன்னு பார்த்தோம்னா சீரகம் உடல் உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடியது. ஸோ இந்த 5 வகையான மூலிகைகள் சேர்ந்தது தான் இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு சிலருக்கு அடிக்கடி தலைவலி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒற்றை தலைவலி, மைக்ரைன். இந்த மைக்ரைன் வரும்போது நம்மளால் தாங்கவே முடியாத மாதிரி ஒரு தலைவலி இருக்கும். ஸோ இந்த தலைவலியோடு சேர்ந்து காது பக்கமும் அதிகமான வலி ஏற்படுது. ஸோ இது வந்து நமக்கு வலி ஏற்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகிறதுக்கு பஞ்ச தீபாக்கினி சூரணத்தை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது ஒரு 10லேருந்து 15 நிமிடத்திற்குள்ளாகவே தலைவலிக்கு ஒரு நிவாரணம் ஏற்படுறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம உடலில் அதிகமான வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜாயின்ட் பெயின் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்குது அப்படின்னா இதை சரி செய்யறதுக்கு நமக்கு பஞ்ச தீபாக்கினி சூரணம் பயன்படுது. இப்போ மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம்னா இதை ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த சூரணத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா வாதம் குறைவதற்கும் மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி குறைப்பதற்கும் நமக்கு இது பயன்படுது. ஸோ தொடர்ந்து இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். குறைந்தது ஒரு 20 நாட்கள்லேருந்து 30 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். ஸோ இதற்குள்ளாகவே நம்ம உடலில் நிறைய மாற்றம் கிடைக்கும். அது நிறைய பசி இல்லாதவங்களுக்கு பசி தீயை உண்டாக்கும். ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மூட்டு வலிகள் இருந்தாலும், உடலில் ஏற்படக்கூடிய வலி எந்த வகையான வலியாக இருந்தாலும் இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம் பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம் எல்லோருக்குமே பரிச்சயமான மூலிகைகள் வந்து சேர்ந்தது தான். ஸோ இந்த மூலிகைகள் சேர்ந்து இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த சூரணத்தை பயன்படுத்தலாம், லேகியமாகவும் பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.